ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் வந்து எங்களோட இந்த பேப்பர் கிரேட் 11 ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர் ஜெஃப்னா ஹிந்து காலேஜ். ஸோ இதில் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின் பார்த்து முடிச்சுக்கிறோம். ஸோ இதில் நாங்கள் வந்து இப்போ ஃபிஃப்த் கொஷன்லேருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் எங்களோட 5வது கேள்வி எடுத்துக்கொண்டால் இந்த கேள்வி வந்து கொஞ்சம் தரவுகள் போதாமிக்கிற. இதுல முதலாவது விஷயம் வந்து இங்க 2 உலோகங்கள் உங்களுக்கு பார்க்கலும் தொடுகையில ஈக்கிற. ஸோ அந்த உலோகங்கள் யாருன்னு சொல்லி தரப்படல. அடுத்தது வந்து இங்க இரசாயன தாக்கத்தில் நிறமாற்றம் நடைபெறுவதற்கு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறேன். ஸோ இது என்ன இரசாயன தாக்கம் இங்க நடக்கிறன்னு சொல்லி ஒரு க்ளூ ஒன்றும் எங்களுக்கு தரப்படலை. ஸோ நாங்கள் இங்கே சில எடுகோள்களை எடுத்து இப்போ இந்த கொஷனை நான் அவாய்ட் பண்ணிட்டு போவோம்னு சொல்லி தான் இருந்தது. பட் இருந்திருந்தாலும் இந்த கொஷனுக்கு சில ஆக்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையாகி கேளுந்தானே. அப்போ அதால் நான் இதோட ஐடியாவை உங்களுக்கு தரத்துக்காக வேண்டி இந்த கேள்வி உங்களுக்கு வராது எக்ஸாம்ஸில் வந்து, ஏன்னா இது கொஞ்சம் ஓவர் காம்ப்ளிகேட்டட். ஸோ இதில் நான் மெயின் ஐடியாவை உங்களுக்கு குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நாங்கள் அடுத்த கொஷனுக்கு போவோம், சரியா? ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுக்க போகிறோம் ஒரு எடுகோல் உண்டு. அதாவது இந்த உலோகங்கள் தரப்பட்டது, அதாவது இங்கே கேள்வியில் சரியான ஒரு தரவுகள் தரப்படாததால நாங்கள் இங்கே காணப்படுற உலோகம் இரும்புன்னு சொல்லியும், இங்கே 2 உலோகங்கள் காணப்பட்ட இடத்துல அங்கே இரும்போட தொடுகையில் வந்து மெக்னீசியம் உலோகம் அல்லது அதை மேல தாக்குதிறன் கூடிய ஒரு உலோகம் உண்டிக்கிறன்னு சொல்லி எடுப்போம். அதே போல் இங்கே இரும்பு காணப்படுற, அதே போல் இங்கே இரும்பு காணப்படுற. ஸோ இங்கே வந்து இது நாங்கள் அதே உலோகம் என்று சொல்லி தான் எடுக்க வேணும். அந்த தரவும் இங்கே செல்லப்படாததால அதையும் நாங்கள் மெக்னீசியம் என்றே எடுப்போம். ஸோ இங்கே நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேள்வியில் உங்களுக்கு எடுக்க வேண்டிய ஐடியா என்னென்றால், இல்லை தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஐடியா என்னென்றால், அவங்க கேட்கறது வந்து நிறமாற்றம் நடைபெற கெடுக்கும் நேரம் தரப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஏறு வரிசையை தான் கேட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு விஷயம் கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ளணும் என்னென்ன, இந்த கேள்வியில் அவன் என்ன எதிர்பார்க்கிறால், ஒரு இரசாயன தாக்கம் ஒன்று நடக்க செல்லேக்கு அதில் தாக்கம் நடக்கிற ஸ்பீட் கூடவா இருந்தால், எங்க தாக்க நடக்கிற ஸ்பீட் கூடவாக இருக்கிறோம் அங்க வந்து விளைவு ஏற்படத்துக்கு, அதாவது இங்க வாயு குமிழ்கள் வெளியேறலும் இல்லாட்டி கரைசல் நிறம் மாறலும் அந்த மாற்றத்துக்கு எடுக்கிற நேரம் எப்படி இருக்கும்? நேரம் குறைவாக இருக்கும். அது விளங்குதா? இதுதான் முதலாவது விஷயம். அதாவது எங்க தாக்கம் ஃபாஸ்டா நடக்குதோ அங்க நேரம் குறைவாக இருக்கும். ஆகவே இங்க எந்த நேரம் குறைவாய்க்கிறோம், உதாரணத்துக்கு நாங்க இந்த 2வது ஆன்சர் எடுத்தோம் என்றால் இதுல டிடி குறைவுன்னு காட்டிக்கிறேன். அப்படி என்றால் அதை எதை வச்சு எடுத்திக்கணும்? அங்க தாக்க வீதம் கூடவா இருந்திக்கணும். அதால அங்க நேரம் குறைவாக காணப்படுது. ஆகவே வந்து இங்க நீங்க ஆன்சருக்கு போறதுக்கு யோசிக்க வேண்டியது என்னென்றால், தாக்க விதம் எங்க ஸ்பீடா நடக்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். அதுக்கு பிறகு அதில் நேரத்தை எங்களுக்கு ஏறுவரிசைப்படுத்துறதுக்கு இயலும். ஸோ நேரம் ஏறுவரிசைப்படுத்த சிலைக்கு எங்க நேரம் கூடுதலா தேவைப்படும் அங்க தாக்க வீதம் குறைவாய்க்கும், எங்க தாக்க வீதம் கூட வாய்க்கிறோம் அங்க நேரம் மிகவும் குறைவாக இருக்கும். இதுதான் இந்த கேள்வியிட முக்கியமான ஐடியா. ஸோ நாங்க இப்ப கேள்விக்குள்ள போனோம் என்றால், நாங்க இப்படி ஒரு கேள்வி கம்பேர் செய்யக்கூடிய ஒரு கேள்வி வந்தால் நாங்க முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் என்னென்றால், இங்க எங்களுக்கு கம்பேர் பண்றதுக்கு ஏழுமாயிக்கிற ரைட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கக்கூடியதுல முதலாவது நாங்க கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் இங்க ஏஎம்சியையும் முதல்ல கம்பேர் பண்றேன். அங்க எடுக்கிற டைமை நான் கம்பேர் பண்றதுக்கு தாக்க வீதத்தை ஒப்பிடணும் தானே. ஸோ உங்களுக்கு தெரியும் தாக்க வீதத்தை பாதிக்கிற காரணிகள் வந்து வெப்பநிலை பாதிக்கும், செறிவு பாதிக்கும், ரைட்? ஸோ இந்த மாதிரி நிறைய காரணிகள் நீங்க படிச்சிருக்கும் தாக்க வீதத்தை தீர்மானிக்கிற காரணிகள். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த சிஎன் ஏ தான் நான் ஒப்பிட போறேன்னு சொன்னேன். சில 30°C, ஏலையும் 30°C, வெப்பநிலையில மாற்றம் இல்லை தானே, ரைட்? அடுத்தது செறிவை பாருங்க. இங்க 0.0 உண்டு, இங்க 0.1. எது செறிவு கூட? இதை விட இங்க 10 மடங்கு செறிவு கூட. 0.1 சொல்றது 0.01 விட பெரிது. ஆகவே வந்து இங்க செறிவு கூடன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும், சரியா? ஸோ எனக்கு சொல்லுங்க, இங்க ரெண்டுலேயுமே நான் யார் ஈக்கிறேன்னு எடுத்துக்கிறேன்? இரும்பு, இரும்பு. ஆகவே வந்து எங்க ஸ்பீடாக வந்து ரைட். அதுக்கு முதல்ல நான் இங்க என்ன தாக்கம் நடக்கிறேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன நடக்கும் என்றால், இரும்பும், அதாவது அந்த இரும்பும்
இதுக்குள்ள காணப்படக்கூடிய KMnO4 இவரும் தாக்கமடையும். இந்த டைம்ல என்ன நடக்கும்டா, KMnO4 கலர் என்னண்டா உங்களுக்கு தெரியும், கொண்டிஸ்ட கலர், பொட்டாசியம் பெர்மங்கனேட் கலர் ஊதா. ஸோ அந்த ஊதா நிறம் இல்லாம போறதுதான் நடக்கும் இரும்போட தாக்கம் அடைகிறதால. அப்ப அங்க ஒட்சியேற்றம் தாழ்த்தல் நடக்கிற அதெல்லாம் பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. பட் இங்க வந்து KMnO4 நிறம் இல்லா போறதுதான் என்ன, அந்த நிறமாற்றம் ஏற்பட போறது. சரியா? ஸோ இங்க நீங்க AM CM முதல்ல ஒப்பிட்டால் இதுல ரெண்டும் இரும்பு, அப்ப ரெண்டுலயுமே வந்து நிறமாற்றம் நடக்க போற. ஆனால் ஏல வந்து செறிவு கூடன்றதால அங்க ஃபாஸ்டாக வந்து செறிவு கூட தானே, ஏல வந்து ஃபாஸ்டாக என்ன செய்யும், நிறமாற்றம் நடக்கும். ஆகவே உங்களுக்கு ஒரு முடிவு ஒன்றுக்கு வந்துடும். ஏஎம்சிஏ கம்பேர் பண்ண சொல்லிக்கு என்னண்டு, டிஏ அங்க நிறமாற்றத்துக்கு எடுக்கிற டைம் வந்து குறைவாய்க்கும் டிசிஏ விட. ஏன்? ஏனென்றா தாக்க வீதம் எங்க கூடவோ அங்க நேரம் குறைவாய்க்கும். ஆகவே இதுல ஆன்சர்ல நீங்க பாத்தீங்கள் என்றால் டிசிஏ விட டிஏ சிறிதாயிக்கிறது முதலாவது ஈக்கிறது, அது வரலாம். ரெண்டாவதுல டிசிஏ விட டிஏ பெரிதாகிக்கிற, ஆகவே ரெண்டாவது ஆன்சர் வரவே இயலாது. மூணாவது ஆன்சரை பார்த்தீங்கள் என்றால் மூணாவது ஆன்சர்ல டிஏ வந்து டிசிஏ விட டிஏ வந்து டிசிஏ விட பெருசாகிக்கிற, ஸோ அதுவும் வர இயலாது. ஆகவே வந்து இப்போ நாலாவது ஆன்சரை பார்த்தீங்கன்னா நாலாவது ஆன்சர்ல டிஏ சிறிதாகிக்கிற டிசிஏ விட, ஸோ அதுவும் வரத்துக்கு சான்ஸ் இருக்கிற. ஸோ எங்களுக்கு இப்போ நாங்கள் ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டோம், ரெண்டு ஆன்சர் எங்களுக்கு கேன்சல் ஆகிட்டு. ஸோ இந்த ரெண்டு ஆன்சரும் தான் உங்களுக்கு ஒப்பிட வேண்டி வர போகிறேன். இப்போ உங்களுக்கு என்ன செய்யலும், இப்போ என்ன செய்யலும்டா உங்களுக்கு, நாங்கள் ஒரே மாதிரி ஈக்ராக்களை அந்த கம்பேர் பண்ணுறது தானே நாங்கள் செய்ய வேண்டிய வேலை. ஸோ நாங்கள் இப்போ வந்து அடுத்து ஒரே மாதிரி ஈக்கக்கூடிய ஆள் யாருன்னு சொல்லி பாருங்க. இங்க டியும் பியும் இந்த ரெண்டு பேரையும் பார்த்தீங்கள், இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தீங்கள், அங்க என்ன வித்தியாசம் காணப்படுறது, செறிவுகள் ஒரே மாதிரி காணப்படுறது. ரைட்? வெப்பநிலையை பார்த்தீங்கன்னா இங்க 30, ஆனா இங்க 60. அடுத்து என்ன, இங்கேயும் இரும்பும் எம்ஜியும் தொடுகையில் இருக்கிற, இங்கேயும் இரும்பும் எம்ஜியும் தொடுகையில் இருக்கிற. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும், ஒரே ஒரு மாற்றம் தான் இங்க நடக்க போற. என்ன, எஃப்இ வந்து KMnO4 தாக்கம் அடைகிறது பதிலாக எஃப்இஎம் விட தாக்க வீதத்தோட மெக்னீசியம் மேல தானே இருக்கும். அப்ப மெக்னீசியம் ஓடி போய்த்து என்ன செஞ்சிடும், KMnO4 அட்டாக் பண்ணிடும். எஃப்இ அட்டாக் பண்ண முன்னுக்கு மெக்னீசியத்தோட சேர்த்து வச்சா என்ன நடக்கும், சாரி இரும்போடு சேர்த்து வச்சா மெக்னீசியத்தை என்ன நடக்கும், தாக்க வீதத்தோட எஃப்இக்கு மேல மெக்னீசியம் இருக்கிறதால அந்த மெக்னீசியம் பேய்த்து என்ன செய்யும், KMnO4 அட்டாக் பண்ணும். அப்ப அது மட்டும்தான் இங்க நடக்க போற வித்தியாசம். ஸோ மெக்னீசியம் அட்டாக் பண்றதை பத்தியா நாங்க இங்க பார்க்க போறோம். அப்ப அந்த டைமுக்கும் என்ன செய்யும், நிறமாற்றம் கட்டாயம் ஏற்படும். ஆனால் இரும்பையும் விட மெக்னீசியம் தாக்குதிறன் கூட. ஸோ அவரு கொஞ்சம் ஃபாஸ்டா என்ன செய்வாரு, நிறமாற்றத்தை செய்ய பார்ப்பாரு. சரியா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிஎன் டிஏ ஒப்பிடக்கொள்ள ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தானே காணப்படுற. என்ன ஒரே ஒரு வித்தியாசம் நீங்க பார்க்க போறது, ரெண்டு வித்தியாசம் தான். சாரி ஒரே ஒரு வித்தியாசம் தான். அதாவது இங்கேயும் மெக்னீசியம் தான் தாக்கமடைய போற, இங்கேயும் மெக்னீசியம் தான் தாக்கமடைய போகுது. சரியா? ஒரே ஒரு வித்தியாசம் என்ன நீங்க பாக்குறது, வெப்பநிலை இங்க 30, இங்க 60. அப்ப எனக்கு சொல்லுவோம், நீங்க எங்க வந்து தாக்க வீதம் ஃபாஸ்டா நடக்கும், டி டில தான் என்ன செய்யும், தாக்க வீதம் ஃபாஸ்டா நடக்கும். அங்க தாக்க வீதம் ஃபாஸ்டா நடந்தால் அங்க எடுக்கிற நேரம் எப்படி இருக்கும், எங்க இருக்கிற நேரம் குறைவாக இருக்கும். எதை விட, 30°C விட, 30°C தொகுதியை விட. ரைட்? ஆகவே டி சிறிதாயிக்கோணும் சியை விட, நேரம் குறைவாயிக்கோணும் தாக்க வீதம் கூடவா இருந்தால். ஆகவே டி தாக்க வீதம் கூட, ஆகவே நேரம் குறைவாயிக்கோணும். ஆகவே டிடி டிசியை விட குறைவாயிக்கோணும். முதலாவதுலையும் அந்த இதை பார்க்கறதுக்கு கேளும், கடைசி ஆன்சர்லையும் எங்களுக்கு அப்படியான ஒன்று தான் காணப்படுறது. சரியா? கடைசி இதுலையும் அப்படியான ஒன்று தான் காணப்படுறது. நான் இதை அழிக்கிறேன். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா அப்ப எனக்கு இந்த முதலாவது ஆன்சர் இல்லாட்டி நாலாவது ஆன்சர் வரத்துக்கு சான்ஸ் இருக்கிறது. பாருங்க, இந்த கேள்வி வந்து கொஞ்சம் அவன் சரியான தரவுகள் தராதால எங்களுக்கு நிறைய டைம் எடுக்க போகுது. ஏன்னா ஸோ நான் கடைசியாக இந்த விஷயத்தையும் ஆன்சரையும் எடுத்துட்டே நான் போறேன். ரைட்? ஸோ எங்களுக்கு இப்போ ரெண்டு ஆன்சரும் தான் எங்களுக்கு ஆப்ஷன்ல இருக்கிறது. ஸோ இப்போ நாங்க என்ன செய்ய வேண்டி வரோம், ரெண்டு ஆன்சருக்கு என்ன வித்தியாசம், டிடி முதலாவது ஈக்கிற, இங்கேயும் டிடி முதலாவுக்கு, டிசி கடைசியா ஈக்கிற, இங்கேயும் டிசி கடைசியா ஈக்கிற. அப்ப யாரும் ரெண்டு பேர் ஒப்பிடணும், ஏபியும் இங்க பிஏஎன்னும் ஈக்கிறார். சரியா? ஆகவே ஏஎம் பிஎம் ஒப்பிட வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இப்ப வந்திருக்கிறார். ஸோ இங்க ஏஎம் பிஎம் நாங்க பார்த்தோம் என்றால், ஏஎம் பிஎம் பார்த்தோம் என்றால் என்ன வித்தியாசம், ரெண்டு இதுல செறிவு வந்து 0.01, இதுல செறிவு 0.1, வெப்பநிலை இதிலே 30, இதிலே 30. அப்ப வெப்பநிலை பார்க்க தேவையில்லை. இங்க வந்து காணப்பட போறது
மெக்னீசியம் தான் என்ன செய்ய போகுது பியில கேஎம்என்ஓ4 தாக்கமடைய போகுது. முதலாவதுல வந்து யாரு தாக்கமடைய போகுது, இரும்பு தாக்கமடைய போகுது. அப்ப அதுதான் முதலாவது வித்தியாசம் ஏலையும் பிலையும் நடக்க போகுது. சரியா? அடுத்த வித்தியாசம் என்ன ஏலையும் பிலையும், செறிவுகளை பார்த்தீங்களென்றால் இங்க சைஃபர் தசம் சைஃபர் ஒன்றண்டிக்கிற, இங்க சைஃபர் தசம் ஒன்றண்டு செறிவி காணப்படுற. சரியா? இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்றால், சில ஆட்கள் நீங்க யோசிக்கிறோம் எஃப்இஎம் மெக்னீசியம் தாக்கு விதத்தோட மேலுக்கு ஈக்கிறதால அந்த மெக்னீசியம் மேல் ஈக்கிறதால மெக்னீசியம் ஃபாஸ்டா தாக்கமடையும். ஆகவே பி தான் தாக்க வீதம் கூடன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பேர் ஆர்கியூமெண்ட் பண்றோம். ரைட், மெக்னீசியம் தான் தாக்க விதத்தோட மேலுக்கு இருந்தாலும் இங்கு செறிவு சைஃபர் சைஃபர் ஒன்று தானே சார், இங்க வந்து செறிவு சைஃபர் ஒன்று என்று சொல்லிக்கிறதானே. ஆகவே இங்க செறிவு கூட தானே முதலாவதுல, அப்ப அங்கதானே தாக்க வீதம் ஃபாஸ்டா நடக்கும் என்று சொல்லி இரும்பு தான் என்ன ஏதான் என்ன தாக்கு வீதம் கூட என்ற முடிவையும் யோசிக்கிறோம். அப்ப நீங்க ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதான் நான் சொன்னது, இதுல எங்களுக்கு சரியான தரவுகள் தரப்படல. சரியா? ஆனா இந்த ஐடியா ஆக முக்கியம். இல்ல நான் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் ஆக முக்கியம் உங்களுக்கு மற்ற கேள்விகளை செய்யறதுக்கு. சரியா? அப்ப அதால நீங்க இவ்வளவு கேட்டுக்கொண்டிருந்தது உங்களுக்கு கட்டாயம் ஒரு பிரயோசனமான ஒரு இது உண்டாகத்தான் கட்டாயம் இருக்கும். சரியா? அதாலதான் நான் இந்த கொஸ்டினையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். இல்லாட்டி நான் இதை வச்சுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போகலும். பட் இந்த ஐடியா உங்களுக்கு கட்டாயம் தெரியணும். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி ஒரு கொஸ்டின் ஒன்று செய்யறது இதெல்லாம் தெரியணும். சரியா? சோ இங்க நீங்க பாத்தீங்களா, இப்ப இந்த ரெண்டையும் ஒப்பிடக்குள்ள செறிவு தாக்க வீதத்தை கூட்டுறதா நாங்க நாங்க கணக்கில் எடுக்கணும். இல்லாட்டி அந்த உலோகம் பவர் ஆயிக்கிறதா செல்வாக்கு செலுத்தும்படி சொல்லி பார்த்தண்டால், செறிவு வந்து நீங்க இங்கேயும் இங்க கூடுதலா இருந்தாலும் இங்க காணப்படுற ஆள் மெக்னீசியம், இங்க காணப்படுற ஆள் இரும்பு. ஆகவே இவரையும் இவர் ஆகவும் தாக்க வீதம் கூடாண்டதால பீல தான் என்ன செய்யும், தாக்கம் ஃபாஸ்டாக நடக்கும். எவ்வளவுதான் செறிவுகள்ல இங்க குறைவா இருந்தாலும் இவர் செறிவு கூடவா இருந்தாலும் மெக்னீசியத்துல பவர் வந்து இரும்பை விட ஆக கூடவா காணப்படுற. சரியா? அதால வந்து நாங்க மெக்னீசியம் என்ன கேஎம்என்ஓ4 நடக்கிறதாக்கம் தான் என்ன ஆகவும் ஸ்பீடாக ஈக்கும். சரியா? இரும்பு கேஎம்என்ஓ4 நடக்கிறதாக்கத்திலே நிறமாற்றம் ஏற்படும். ஆனா எங்க ஃபாஸ்டாக நடக்கும், செறிவுகள் உண்மையா இதுல நாங்க பார்க்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் செறிவை விட முக்கியமானது என்ன, தாக்க வீத தொடர். ஆகவே வந்து இதுல பி தான் வந்து தாக்க வீதம் கூட. ஆகவே பீட டைம் ஆக குறைவாக ஈக்கணும் ஏயோட ஒப்பிடக்கொள்ள. சோ பீட டைம் குறைவாக ஈக்கணும் ஏன்னா பீல தாக்க வீதம் கூட அண்டத்தால. ஆகவே எந்த ஆன்சர் சரி? இதுல போக வேண்டிய ஆன்சர் டி ஏ விட டி பி வந்து குறைவா ஈக்கணும். ஸோ இதுல எங்களுக்கு சரியான ஆன்சர் வந்து 4வது ஆன்சர். ஸோ இது இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் 4வது. ஓகே, நாங்க இப்ப இந்த கொஸ்டினை முடிச்சிட்டோம். ரைட், இப்ப நாங்க எங்க அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். சரியா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா 6வது கேள்வியை பார்ப்போம். விஷய திருப்பத்தின் அலகை அடிப்படை கணியங்களில் குறிப்பது யாது? அப்ப இங்க நீங்க தெளிவா விளைக்கோங்க. விஷய திருப்பத்துல சமன்பாடு உடனே ஆஃபம் வரணும். என்ன விஷய திருப்பம் சமன் விஷய தர சுழற்சி புள்ளி. ரைட், இப்படி ஒரு கோலோண்டு இப்படி இணைச்சப்பட்டிருக்கிறால் இங்கதான் அது பிக்ஸ் பண்ணப்பட்டு வச்சிருக்கிறால் இந்த இடத்துல நாங்க இங்கதான் விஷய பாவிக்கிறோம் என்றால் இந்த விஷயம் எதுவும் இந்த விஷயிலிருந்து எங்க பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறோம் அந்த இடத்துக்குமான ஒரு செங்குத்து தூரம் ஒன்றிக்கும் தானே. அதை நான் டி என்று எடுத்தனால் அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற பெருக்கம் தான் என்ன என விஷய திருப்பத்தை தரும். இது கிளியர் தானே? ரைட். ஸோ உங்களுக்கு தெரியும் விஷயத்தையும் அந்த தூரத்திலையும் பெருக்கம் என்றால் என்ன அலகு வரணும், விஷயக்கு நியூட்டன், நீளத்துக்கு வந்து மீட்டர். ஆகவே நியூட்டன் மீட்டர்ன்றது தான் சரியான ஆன்சரா இருக்க போற. பட் இந்த கேள்விக்கு நியூட்டன் மீட்டர் ஆன்சரா வருமோன்னு சொல்லி கேட்டால் இல்லை. அதுக்கான காரணம் என்னென்றால் இது ஒரு பாஸ் பேப்பர்லையும் வந்த ஒரு ஐடியா உண்டு தான், அதை வச்சுதான் இந்த பேப்பரையும் செட் பண்ணிக்கிறான். அதாவது அடிப்படை கணியங்களில் என்று சொல்லி ஒரு விஷயம் உண்டு சொல்லிக்கிறான். இது சென்னென்றால் நாங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்படி ஒரு பாயிண்ட்ஸ் என்னென்றால் அவன் என்ன எதிர்பார்க்கிறான் என்றால் உங்களுக்கு சர்வதேச அழகுலையோ எஸ்ஏ அழகுலையோ எனக்கு அழக தாங்கன்னு சொல்லி அவன் கேட்கல. அவன் என்ன கேட்கிறான் என்றால் அடிப்படை கணியங்களை கேட்கிறான். அடிப்படை கணியங்கள் என்று சொல்றது யார் என்றால் எது சரி ஒரு கணியம் ஒன்று அலகு, அலகுல கிலோகிராம், மீட்டர், செகண்ட் அவங்க மட்டும்தான் என்ன செய்யணும், காணப்படணும். அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டி வாரது, இப்ப கேட்டது அடிப்படை கணியங்கள்ல விஷய திருப்பத்தில் அழக கேட்டது. விஷய திருப்பத்தில் அழகு சர்வதேச அலங்களை தெரியும் நியூட்டன் மீட்டர். இப்ப நான் என்ன செய்யணும், அடிப்படை கணியங்களை தானே கேட்டது. அப்ப இதுல இருக்கிற ஆட்களை இதுல இருக்கிற
ஆட்கள் வார மாதிரி கன்வெர்ட் பண்ணிடுமா மாத்துறதுக்கு உரிய வழியை பார்க்கணும். அப்பதான் எனக்கு இந்த கொஸ்டினுக்குரிய சரியான ஆன்சர் எடுக்கலும். இப்ப நாங்க யோசிப்போம் சரியா. எங்களுக்கு தெரியும் இங்க காணப்படுற மீட்டர் அடிப்படை அலகுல உண்டு. அப்ப அதுல சரி மாற்றம் செய்யணுமா? இல்ல. இப்ப மீட்டர் அப்படியே ஈக்கட்டும். முன்னுக்கு ஈக்கிறது யாரு? நியூட்டன். நியூட்டன் என்றது யார் என்றால் விசையிட அலகனா. விசைக்கு எங்களுக்கு தெரியும் சமன்பாடு இருக்கிற எஃப் சமன் எம்ஏ. அப்ப எஃப் சமன் எம்ஏக்குள்ளால நீங்க போனீங்கள் என்றால் ஐசக் நியூட்டன் வந்து இந்த விஷய பத்தி பேசினதால தான் அவரோட பேரை முதல் எழுத்த போட்டது. மற்றபடி இந்த நீங்க சமன்பாடை பார்த்தீங்கள் என்றால் எஃப் சமன் எம்ஏ சமன்பாட்டில் எம்முக்கு என்ன அலகு? எம் குறிக்கிறது திணிவு, அப்ப கிலோகிராம். ஆர்மோடியல் குறிக்கிறது எது? ஆர்மோடியல் அலகு என்ன? எம்எஸ் மைனஸ் டூ. ஆகவே விசைக்கு எங்களுக்கு இப்படி ஒரு அலகும் ஈக்குறன்றது யாஃபோத்துல ஈக்கோணும். ஸோ இங்க பாத்தீங்களா நீங்க எங்களோட அடிப்படை அலகுகள்ல காணப்படுதா இல்லையா இந்த விஷயக்குரிய அலகு? காணப்படுது. ஆகவே நான் இவர் நியூட்டனுக்கு சமம் தானே. ஸோ நியூட்டன் ஈக்கிற இடத்துல எனக்கு இவரை கொண்டு வந்து போடத்துக்கு ஏழும் கிலோகிராம் எம்எஸ் மைனஸ் டூ. இப்ப என்ன நடக்கும்? உங்களுக்கு தெரியும் கணக்குல நீங்க படிச்சுப்பீங்க ரைட். அடிகள் சமணனின் அடுக்குகள் என்ன செய்யணும்? கூட்டப்படணும். எம்முக்கு ஈன முதலாம் அடுக்கு, ஈனை முதலாம் அடுக்கு ஈக்கிற எம்முக்கு. ஆகவே கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் மைனஸ் டூ ஆன்சர் வரும் சரியா. ஸோ எத்தனாவது ஆன்சர்? மூணாவது ஆன்சர். அப்ப இந்த கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படி என்று சொல்லி அப்படி பார்க்க வேணாம். என்ற பாஸ் பேப்பர்ல இந்த ஐடியா வந்து இருக்கிறதால இது ஒரு முக்கியமான விஷயம்தான். அந்த அடிப்படை கணியங்கள் தருகை என்றால் அதனை சரியா கேட்டிக்கணும். அடிப்படை கணியங்களில் என்றல்ல அடிப்படை அலகுகளில் என்று சொல்லிதான் சரியாக கேள்வி இருந்திக்கணும் ரைட். ஸோ இங்க சரியான ஆன்சர் அப்ப என்ன நாங்கள் எடுத்துக்கிறத? சாம்பாட்டினூடாக வைத்த கிலோகிராம் கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் மைனஸ் டூ. இதுல இன்னொரு பிழை உண்டு நீங்க அவதானிக்கிறதுக்கு ஏழுமாயிக்கிறா என்ன? கட்டாயம் இந்த கிலோகிராமுக்குரிய கே வந்து சிம்பிள்ல ஈக்கணும். இதுல பிரிண்டிங் மிஸ்டேக் ஒன்று அவங்க விட்டிருக்கிற. பட் நீங்க கிளியரா ஈக்கணும். இது ஏ லெவல்ல உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏ லெவல்ல இந்த விஷயத்தையும் டெஸ்ட் பண்ணித்தான் அவன் கேள்வி கேட்பான். ஆகவே கிலோகிராம்ல எப்பயுமே முதலாவது எழுத்து கே வந்து சிம்பிளா ஈக்கணும். கேபிட்டலா ஈக்கிறது கேளா. பட் இங்க பொருத்தமான ஆன்சர் தான் நாங்கள் செலக்ட் பண்ணணும். ஆகவே மூணாவது ஆன்சருக்கு போகிறது கேளும். ஓகே, இப்போ நாங்க ஏழாவது கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க ஏழாவது கொஸ்டினுக்கு வந்தீங்க என்றால் அப்ப இதுல வந்து கொஞ்சம் நல்ல நல்ல கொஸ்டின் சீக்கிறேன். அப்ப அதனாலதான் நான் இந்த பேப்பரையும் எடுத்து செய்யணும்னு சொல்லி டிசைட் பண்ணினது. ஓகே, இப்போ உங்களுக்கு இப்போ நான் வேலை எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போக சொல்லிக்கு சரி டவுட்ஸ் இருந்தேன்டா நீங்க அதில் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அப்ப எனக்கு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தரத்து கேளும். ஓகே, இப்போ ஓகே ரைட். ஏழாவது கொஸ்டின். ஏழாவது கொஸ்டின்ல கேட்டிக்கிறத பாருங்க. இந்த கேள்வியை பார்த்த உடனே பயப்பட்டுறல. இந்த படம் இப்படி நிறைய கோவைகள் தந்தத்தோட அதெல்லாம் பார்த்து பயப்பட்டுறல. கேள்வி சிம்பிளான கேள்விதான். பாருங்க ஐடியாவை ரைட். அருகில் தரப்பட்டுள்ள இறையின் மூலம் நீரானது ஆற்றப்படும் போது புள்ளி எக்ஸுக்கும் வைக்கும் இடையிலான அமுக்க வித்தியாசம் யாது? இதை மட்டும் பாருங்க. அமுக்க வித்தியாசம் யாது? இவ்வளவுதான் கேள்வி. இடையில எக்ஸுக்கும் வைக்கும் இடையில சரியா தரவுகள் தரப்பட்டிருக்கிற வளிமண்டல அமுக்கம் பி நோட்டாம் ரைட். இப்ப நாங்க இந்த படத்தை கவனிக்கணும் சரியா. இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப வேணும் என்னென்றால் எக்ஸுக்கும் வைக்கும் இடையில இருக்கிற அமுக்கத்துக்கு இடையிலான வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப நீங்க முதல் வேலையை என்ன செய்யணும்? எக்ஸ்ல என்ன அமுக்கம், வைல என்ன அமுக்கம்ன்றதை தனியா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பிறகு நாங்க இது வித்தியாசத்தை எடுப்போம். ஓகே தானே? ரைட். இப்ப யோசிங்க எனக்கு இந்த வை என்ற இடம், இந்த வை என்ற புள்ளி ஆரம்பத்துல பாருங்க இதுக்குள்ள நீர் இருக்கிறது. இதுக்குள்ள நீர் காணப்படுதா? இதுக்குள்ள நீர் காணப்படல சரியா. ஆகவே வந்து இது வளிமண்டலத்துக்கு ஓப்பனா இருக்கிறது. இது சுத்தி இங்க எல்லாம் யாரு காணப்படுறது? வளிமண்டலம் காணப்படுறது. அந்த வளிமண்டலத்துல அமுக்கம் என்னன்னு தந்திக்கிற பி நோட். ஓகே தானே? சோ எனக்கு சொல்லுங்க இந்த இடம் வளிமண்டலத்துக்கு ஓப்பனா காணப்படுற. இது ஓப்பனா காணப்பட்டால் வளிமண்டலத்துல அமுக்கமே இங்க காணப்படுமா இல்லையா? காணப்படும். இப்ப இந்த இடத்துல என்ன அமுக்கம் நீங்க கேட்டீங்களா என்ன அமுக்கம் காணப்படும்? வளிமண்டல அமுக்கம் காணப்படும் என்றால் அங்க வளிமண்டலத்தோட டச்ல தான் காணப்படுறது. வளிமண்டலத்தோட தொட்டு கொண்டுதான் இந்த நீர்ட மேற்பரப்பு காணப்படுறது. ஆகவே நீர்ட மேற்பரப்புல என்ன அமுக்கம் ஈக்கும்? அமுக்கம் ஈக்குமா இல்லையா? ஈக்கும். என்ன அமுக்கம்? பி நோட் அமுக்கம் ஈக்கும். யார் அது? வளிமண்டல அமுக்கம். அதே போல இங்கேயும் வளிமண்டல அமுக்கத்தோட தொடுகையில் ஈக்கிறதால இந்த வை என்ற புள்ளி அங்க என்ன அமுக்கம் காணப்படும்? வை என்ற புள்ளியில பி நோட். வை என்ற புள்ளியில பி நோட் அமுக்கம் காணப்படும் என்றது விளங்குதா எல்லாருக்கும்? என்றால் அது வளிமண்டலத்தோட தொடுகையில் இருக்கிறது.
ஸோ வையில் அமுக்கம் பி நோட், அதாவது வளிமண்டல அமுக்கம். சரி, இப்போ எனக்கு அடுத்தது யார் வேணும்? எனக்கு எக்ஸ்ல அமுக்கத்தை கண்டுபிடிக்கணும். இதானே எக்ஸ் புள்ளி, ரைட். இப்போ யோசிங்க, எக்ஸ்ல என்னென்ன அமுக்கம் காணப்படும்? எக்ஸ்ல உங்களுக்கு தெரியும், ஒரு புள்ளியில் அமுக்கம் ஏற்படுத்தப்பட்டது யாராலே என்றால் அந்த புள்ளிக்கு மேலே இருக்கக்கூடிய ஆட்களால. ஸோ இந்த புள்ளிக்கு மேலே யார் காணப்படுது? நீர் காணப்படுது. ஆனால் ஒரு விஷயம் மீனம் மறந்தீங்கள் என்றால் கேள்வியே பிழைச்சிடும். இங்க இந்த புள்ளிக்கு மேல நீர் மட்டுமல்ல காணப்படுறது, இங்க வளிமண்டலமும் காணப்படுது. ரைட். அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு திரவத்துல, ஒரு குறித்த திரவத்துல ஒரே மட்டத்துல அமுக்கங்கள் என்ன? சமன். ஆகவே நான் அந்த எக்ஸ் என்ற இடத்துல இருக்கிற அமுக்கம், எக்ஸ் என்ற இடத்துல இருக்கிற அமுக்கமும் ஈ நீக்கிற அமுக்கமும் இந்த இடத்துல இருக்கிற அமுக்கமும் அதே லைன்ல இருக்கிற புள்ளிகள் இருக்கிற அமுக்கமும் சமனாயிக்குமா இல்லையா? இந்த எக்ஸ்ல இருக்கிற அமுக்கத்தை நாங்க கண்டுபிடிக்கணும். அப்ப அதே மட்டத்துல நாங்க இருக்கிற புள்ளிகளை பார்த்தோம்னா அந்த எல்லா இடத்துலையுமே அந்த எக்ஸ்ல காணப்படுற அமுக்கம் காணப்படும். என்றால் அமுக்கத்துல நீங்க படிச்சிருப்பீங்க, ஒரே ஒரு குறிப்பிட்ட திரவத்துல ஒரே மட்டங்கள்ல அமுக்கம் சமனடி சொல்லி, ரைட். ஸோ இங்க வந்து இப்ப நீங்க என்ன செய்ய போறோம்னா, நான் இந்த இடத்துல அமுக்கத்தை கண்டுபிடிக்க போறேன். சரியா? ஸோ இந்த இடத்துல நான் அமுக்கத்தை கண்டுபிடிச்சென்றால், இந்த இடத்துல அமுக்கத்தை கண்டுபிடிச்சென்றால் அது ஈனேக்கு சமனாயிக்கும், அது ஈனேக்கு சமனாயிக்கும், கடைசியா அது இதுக்கும் சமனாயிக்கும். ஸோ எக்ஸ்ல இந்த அமுக்கத்தை, எக்ஸ்ல இருக்கிற அமுக்கத்தை எங்களுக்கு கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு ஏதும், அதுக்கு போற வித்தியாசம் காண்றது தான் வேலையாயிக்கும். ஸோ இங்க எக்ஸ்ல இருக்கிற அமுக்கம் யாரால் ஏற்படும் சொல்லி பார்த்தோம்னா, இதுல முக்கியமான பாயிண்ட் நான் ஆல்ரெடி அவங்களுக்கு மென்ஷன் பண்ணதுதான், ஒரு புள்ளியில அமுக்கம் ஏற்பட போறது அதுக்கு மேல் உள்ள ஆட்கள் இருந்து. ஸோ இந்த எக்ஸ் என்ற புள்ளிக்கு மேல் இருக்கிற ஆட்கள் யாரு? ஒன்று இந்த திரவ உயரம், திரவ நிரல் ஒன்று காணப்படுது, அடுத்தது வளிமண்டலம் காணப்படுது. ஆகவே கட்டாயம் வளிமண்டலம் என்ன செய்யுதென்றால், இங்க நான் இந்த கொஸ்டின் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த வளிமண்டலத்துக்கு ஓப்பனா தானே இந்த இட பிரதேசம் இருக்கிற. ஆகவே அந்த இடத்துல எந்த அமுக்கம் தொழிற்பட்டுக்கும் நிற்கும்? வளிமண்டல அமுக்கம் தொழிற்பட்டுக்கும் நிற்கும். அப்ப அதுல செல்வாக்கும் இந்த எக்ஸ் என்ற புள்ளியில காணப்படுமா இல்லையா? கட்டாயம் காணப்படும். இந்த ஒரு விஷயத்தை தான் அவன் முக்கியமான ஒரு இதொண்டாக பரிசோதிக்கிறான். சரியா? ஆகவே வந்து நாங்க இப்ப எக்ஸ்ல இருக்கிற அமுக்கத்தை கேட்டென்றால் அது இந்த பி நோட் அமுக்கம் காணப்படும். அந்த பி நோட் அமுக்கத்தோட சேர்ந்து இந்த எச் உயரத்தால வரக்கூடிய, எச் திரவ உயரத்தால வரக்கூடிய அமுக்கமும் காணப்படும். அப்ப அதுக்கு நீங்க சாம்பாடு படிச்சிருப்பீங்க. திரவத்துல உயரத்தை உயிர்ப்பார் மூடலால பெருக்கி அத அதாவது திரவத்துல உயரத்தை வந்து அடர்த்தியால பெருக்கி புவியீர்ப்பார் மூடலால பெருக்கினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? திரவ நிரலால வரக்கூடிய அமுக்கம் கிடைக்கும். அப்ப எங்களுக்கு தெரியும், இங்க உயரம் வந்து எச், உயரம் எச், அடர்த்தி ரோண்டு தரப்பட்டிருக்கிற, உயிர் பார்முடுகள் ஜி. ஸோ இது திரவத்தால் வரக்கூடிய அமுக்கம். ஆகவே இப்ப நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு y என்ற புள்ளியில காணப்படுற அமுக்கம் என்ன? சாரி, எக்ஸ் என்ற புள்ளியில காணப்படுற அமுக்கம் என்ன? இந்த இடத்துல காணப்படுற அமுக்கம் கண்டுபிடிச்சிட்டோம். பி நோட் எக்ஸில் காணப்படும் அமுக்கம் என்ன? பி நோட் காணப்படும், அதோட இந்த எச் ரோஜியும் காணப்படும். ஆகவே இதே அமுக்கம் தான் என்ன செய்யும்? இந்த மட்டத்தின் வழியே காணப்படும். ஆகவே இந்த புள்ளியில் காணப்படும் அமுக்கம் கண்டுபிடிச்சிட்டு இப்ப நாங்க என்ன செய்யணும்? வைலீக்கிற அமுக்கம் தெரியும், எக்ஸ் லீக்கிற அமுக்கம் தெரியும். ஆகவே எங்களுக்கு என்ன செய்யணும்? வித்தியாசத்தை நான் கண்டபண்டால் எக்ஸுக்கும் புள்ளி வைக்கும். ஆகவே இதிலிருந்து இதை உங்களுக்கு கழிக்கிறதுக்கு கேள்வி, ரைட். ஸோ உங்களுக்கு இது பெரிய ஒரு ஆன்சரா இருக்கிற. இங்க வந்து எக்ஸ்ல அமுக்கம் கூட வாய்க்கிற, வைல அமுக்கம் குறைவாய்க்கிற என்றால் அங்க பி நோட் மட்டும், இங்க பி நோட்டோட எச்ரோஜியும் சேர்ந்திருக்கிற. ஆகவே இங்க அமுக்கம் கூட, உங்களுக்கு தெரியும் திரவம் ஒன்று அமுக்கம் கூடின இடத்துல இருந்து குறை இடத்துக்கு என்ன செய்யும்? பாயும். ஆகவே திரவம் என்ன செய்யும்? இவ்வாறு மேலிருந்து இங்க நீர் இறைக்கப்படுறது வேலை நடக்கும். சரியா? ஆகவே வந்து என்ன அமுக்கம் என்ன செய்யணும்? இப்ப நீங்க பி எக்ஸ்ல இருந்து வைய கழிக்கணும். ஆகவே பி நோட் சக எச்ரோஜியில இருந்து நீங்க கழிக்கொண்டியது பி நோட்டை கழிச்சிங்களா? சரி. ஆகவே பி நோட் கேன்சல் ஆகும். உங்களுக்கு கடைசியா என்ன ஆன்சர் வரும்? எச் ரோஜி என்ற ஆன்சர் கிடைக்குமாண்ணா? எச் ரோஜியான். ஆகவே உங்களுக்குரிய ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு கிளியர் என்றால் நாங்கள் இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆகுவோம். ஓகே, நான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது எட்டாவது கொஸ்டின். சரியா? ஸோ நான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகணும், இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போகணும், அப்படி சரி கமெண்ட்ஸ் இருந்தாலும் கட்டாயம் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அந்த கரெக்ஷனை செஞ்சு கொண்டு போகிறதுக்கு இயலும். ஸோ இங்கே வந்து பாருங்க, ஒரு பெட்டி ஒன்று தரப்பட்டிருக்கிற திணி உள்ள ஒரு பொருள் உண்டாம். அழுத்தமற்ற மேற்பரப்பு மீது F1 விசையை பிரயோகித்து இழுக்கும் போது இந்த அழுத்தமற்ற மேற்பரப்புன்றது என்னன்னா ஒப்பமான மேற்பரப்பாம், அதாவது கரடான மேற்பரப்பு அல்ல. அப்ப இங்க யாருக்கான
அப்ப அழுத்தமற்ற மேற்பரப்புன்னா என்ன இங்க? சாரி, அழுத்தமற்ற மேற்பரப்புன்றது ரஃப்பான மேற்பரப்பு. ரஃப்பான மேற்பரப்புன்னா கரடான மேற்பரப்பு. ஆகவே இங்க கரடான மேற்பரப்பு காணப்படுமா இருந்தால் இங்க வந்து ஆஹ் இங்க வந்து யாரு காணப்படும்? உராய்வு காணப்படும். ஆகவே F1 என்ற விசை பிரயோகிக்கப்படுதாம். பிரயோகித்து இழுக்கும் போது அப்ப F1 பாவிச்சு இழுக்க போறான். அவ F1 பாவிச்சு அவங்க இழுக்க போகிறான். ரைட். உருவாகும் உராய்வு விசை F2 ஆகும். அப்ப F2 என்ற உராய்வு விசை நான் எப்படி இந்த சைட்ல தான் F1 ஈக்குமெண்ட் சொல்லி கண்டுபிடிச்சேன் என்றால் உராய்வு விசை தரப்பட்டிருக்கிற எங்கே? இந்த பக்கத்துல இடப்பக்கமா உராய்வு விசை தொழிற்படுதுன்னா அவர் எந்த பக்கம் இழுத்திக்கணும்? இந்த பக்கம் தான் இழுத்திக்கணும். காரணம் என்ன? எங்களுக்கு தெரியும், நாங்க வழங்கும் விசைக்கு எதிர் விசையில தான் நாங்க வழங்கும் விசையிட திசைக்கு எதிர் திசையில தான் யாரு பிரயோகிக்கப்படும்? உராய்வு விசை ஏற்படும். யாரால? மேற்பரப்பால, பொருள்ல. ஆகவே இந்த பொருள்ல நான் F1 இங்கலேக்கு இழுக்கும் போது F2 என்ற உராய்வு விசை நிலத்தால பொருளுக்கு வழங்கப்படுது. அப்ப இந்த பொருள் என்ன செய்யுதாம்? இயங்குதாம். ரைட். அது எவ்வாறு இயங்குதுன்னு கண்டுபிடிச்சா அதுதான் ஆர்மூடுதல கேட்டிக்கிறான். ஆகவே சிம்பிளா என்ன செய்ய போறோம்? நீங்க ஆர்மூடுதல காரணத்துக்கு உங்களுக்கு விசைக்குரிய சாம்பாடை பாய்ச்சிங்கன்னா சரி. என்ன சாம்பாடு? F7 MA போடுவீங்க. F7 MA போட்டோன்னா நீங்க இதுல யாரை கண்டுபிடிக்கணும்? ஏ கண்டுபிடிக்கணும். ஆகவே ஏ சமன் என்னண்டு மாறும் சாம்பாடு? F இங்கில் M மாறும். ஆகவே F என்றது என்ன? விலையுள் விசை. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த F என்றது விலையுள் விசை. அப்படின்ற கடைசியா இந்த பொருள்ல எவ்வளவு விசை தாக்குதுன்னு தான் நீங்க பார்க்கணும். இந்த பொருள் எத்தனை விசை தாக்குது? 2 விசை. யார் யாரு? F1 F2. ரைட். அது என்னென்ன விசைகள் என்று சொல்லி கேட்டால் இங்க 2 விசைகள் தாக்குது. ஆனா விலையுள் விசை எத்தனை தாக்குது? ஒரே ஒரு விலையுள் விசை தான் வரும். இந்த 2 விசைகளும் தாக்குதலின் காரணமாக கடைசியா இந்த பொருளை கிடைக்க போறது என்ன? ஒரு விஷயம் தான் கிடைக்கும். ரைட். அதாவது F1 அகல, இப்ப நான் உதாரணத்துக்கு F1 வந்து 80 இழுக்கிறேன்னு சொன்னால் இங்க உராய் விஷயம் 30 நியூட்டனா இருந்தால் கடைசி இந்த பொருள் ஏற்படுற விஷயம் என்னவா இருக்கும்? 50 நியூட்டனா தான் இருக்கும். ஆனா இந்த பொருள்ல வெறுமனே தொழிற்படுற விஷயங்களை கேட்டால் 80 நியூட்டனும் 30 நியூட்டனும் மட்டும் செல்லும். ஆனா விளைவுள் விஷயம் என்று கேட்டா என்ன சொல்லணும்? 80ல இருந்து 30 கழிப்பட்டு அந்த விளைவுலாக அந்த பொருளை கிடைக்க போறது என்ன? 50 தான் கிடைக்க போறோம். அப்ப அந்த 50 தான் நீங்க என்ன சொல்லணும். ஆகவே அதை எப்படி கண்டது? ஆகவே இந்த காட்டப்பட்ட ரெஃப்ன்றது அந்த விளைவுள் விஷயம். அப்ப அதை காணணும்னா என்ன செய்யணும்? நீங்க இங்க வழங்கின விஷயம் என்ன? F1 அதிலிருந்து F2 கழிப்படணும். இது கட்டாயம் இங்க வரணும். கீழே திணிவு வந்து M. ஆகவே வந்து ஆர் மூடலுக்கு என்ன ஆன்சர்? F1 மைனஸ் F2 இங்கில் M. ஆகவே இரண்டாவது ஆன்சர். ஓகே. இப்போ இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் நினைக்கிறேன். உங்களுக்கு பேசிக் அடிப்படை வந்து கிளியரா இருந்தால் இதுக்கு ஈஸியா ஆன்சர் எடுத்து கேளும். ரைட். ஓகே. அப்ப இந்த அழுத்தமற்ற மேற்பரப்புன்றது கரடான மேற்பரப்பு. அழுத்தமான மேற்பரப்புன்னா ஒப்பமான மேற்பரப்பு. ஓகே. ஸ்மூத் ரஃப் என்று சொல்றது. அப்ப இங்க சொல்லிக்கிறது ரஃப், அதாவது கரடானது. அதனாலதான் அங்க உராய்வு தொழிற்படுது. இதே வந்து அழுத்தமானதா இருந்தால் அங்க உராய்வு தொழிற்படாது. உராய்வு விஷயம் பூச்சியமா இருக்கும். ரைட். அடுத்தது இப்ப நாங்க 9வது கேள்விக்கு வரோம். குறித்த ஒரு பாடலை இரு இசைக்கருவியினர் இசைக்கும் போது அவற்றை வேறு வேறு தெரியும் என்பதற்கான ஒளியின் சிறப்பியல்பு. அப்போ ஒளியின் சிறப்பியல்புகள் 3 காணப்பட்ட ஒன்று சுருதி, அடுத்தது வந்து உறப்பு, அடுத்தது பண்பு. ரைட். அதிர்வெண்ன்றது இயல்பு அல்ல, சிறப்பியல்பு அல்ல. ஆகவே இது ஆன்சரா வரத்துக்கே இயலாது. அப்ப இந்த 3 இயல்புலையும் எதற்கு தான் நாங்க கண்டுபிடிக்கணும். அப்ப எங்களுக்கு இந்த ஒவ்வொரு இயல்பையும் தீர்மானிக்கிற கணியங்கள் இருக்கிற. சுருதியை தீர்மானிக்கிறது யாருன்னால் மீடிரன் அல்லது அதிர்வெண், ரெண்டுமே உண்டுதான். மீடிரன் அல்லது அதிர்வெண் தான் என்ன செய்யும்? சுருதியை தீர்மானிக்கிற ஆள். அதே போல உறப்பை தீர்மானிக்கிற ஆள் யாரு? வீச்சம். அதே போல பண்பை தீர்மானிக்கிறது அலையிட வடிவம். அலையிட வடிவம். இப்ப பாப்போமா? இப்ப என்ன கேட்கிறான்னா 2 இசைக்கருவிகள் இசைக்கப்படுதான். ஆனால் எனக்கு அதை இனங்காண்றது கேளும் ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்கிற. உதாரணத்துக்கு ஒரு 2 அறைகள் ஈக்கிற. நீங்க அறைக்கு வெளியில் ஈக்கிற. இதுக்குள்ள ஈக்கிற ஒரு ஆள் வந்து வயலினை வாசிக்கிறாரு. இதுக்குள்ள ஈக்கிற ஒரு ஆள் வந்து பியானோ வாசிக்கிறாரு. ரைட். இந்த அறைக்குள்ள ஈக்கிறவர். நீங்க வெளியில் ஈக்கிற. உங்களுக்கு இவங்களை பார்க்க இல்லாதானே. ஆனால் உங்களுக்கு சரியாக கெஸ் பண்ணலும் இந்த ரூம்ல யார் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணப்படுது, இந்த ரூம்ல என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணப்படுதுன்னு உங்களுக்கு வேறு குறித்து அறியலுமா இயலாவா? கட்டாயம் அறியறதுக்கு இயலும். அதுக்கான காரணம் என்னென்றால் அதுக்கு நாங்க பயன்படுத்திய இயல்பு தான் என்னென்றால் அந்த அலையிட பண்பு, சாரி அந்த ஒளியிட பண்பு. ஏன் அந்த ஒளியின் பண்பு ஒளியின் பண்பு காரணமாயிருக்கிறால் ஒளியின் பண்பை தீர்மானிக்கிறது அலையிட வடிவம் தானே.
பியானோல இருந்து வரக்கூடிய அலைட வடிவத்தையும் வயலின் வாசிக்கும் போது வர அலை வடிவத்தையும் அதுக்கென்று சொல்லி ஒரு யுனிக்கான தனித்துவமானதா இருக்கும். ஒரு நாளும் பியானோல இருந்து வரக்கூடிய அலை வடிவம் வயலின்ல இருந்து வரக்கூடிய அலை வடிவத்துக்கு ஒத்ததாக காணப்படவே மாட்டாது. அதே போல் இங்கேயும் ஏற்படுற அந்த அலைட வடிவம் இங்கேக்கு சமனா இருக்காது. ஆனால் உங்களுக்கு என்ன செய்ய இயலும்? வீச்சத்தை சமனா மெயின்டைன் பண்றதுக்கு இயலும் பியானோலையும் வயலின்லையும். மீட்டரனை சரியா ஒரே அளவா மெயின்டைன் பண்றதுக்கு சமனா பியானோலையும் வயலின்லையும். ஆனா எதை சமனா மெயின்டைன் பண்ண இயலாது? அந்த அலை வடிவத்தை. அலை வடிவம்ன்றது அந்த உபாரணத்துக்குரிய அந்த இசைக்கருவிக்குரிய ஒரு தனித்துவமான ஒரு இதாக காணப்படுற கணியம் உண்டாக இருக்கிற விஷயம். ஆகவே வந்து இந்த பண்பு தான் ஒரு இந்த ரெண்டு கருவியை வேறுபடுத்துறதுக்கு நீங்க பாவிக்கக்கூடிய ஒரு ஒளியிட சிறப்பியல்பாக இருக்கும். ஆகவே 9வது கேள்வி பார்த்திருக்கிறோம். இப்ப நாங்க மூவ் ஆக போறோம். அடுத்த கொஸ்டின் 10வது கேள்விக்கு வரும். ஸோ 10வது கேள்வி நீங்க பாத்தீங்கன்னா, ஓகே, ஸோ 10வது கேள்வி நீங்க பாத்தீங்கன்னா, இதுல ஒரு 100 மீட்டர் உயரமுள்ள இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது நீங்க என்ன செய்யணும் என்றால் ஒரு சிறுசா ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டுக்கொள்ளும். ஒரு 100 மீட்டர் உயரமுள்ள கோபுரமாம் அது ஒன்றிலிருந்து மேல் நோக்கி எறியப்படும் கல் ஒன்று. பாருங்க, ஒரு படம் ஒன்றை எழுதி எவ்வளவு பிரயோஜனமானதை சொல்லி பாருங்க. ரைட், அதாவது 100 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரம் ஒன்றிலிருந்து மேல் நோக்கி எறியப்படும் கல் ஒன்று. அதாவது இப்ப நாங்க கல் எறிய போறோம் எங்கிருந்து? கோபுரம் ஒன்றில் இருந்து மேல் நோக்கி. கோபுரம் ஒன்றில் தான் நாங்க நிக்க போறது. நாங்க இங்கிருந்து தான் என்ன செய்ய போறோம்? கல்லை எறிய போறோம். ரைட், இங்கிருந்து கல்லை மேலுக்கு எறிய போறோம். வளமையா எங்களுக்கு தெரியும் நிலத்திலிருந்து மேலுக்கு ஏறிற சந்தர்ப்பங்கள் தான் பாத்திக்கிறோம். ஆனா இங்க பாருங்க அவன் என்ன சொல்லிக்கிறான்னு, ஏற்கனவே 100 மீட்டர் உயரத்துக்கு அந்த ஒரு ஆள் ஏறி அங்கிருந்து தான் என்ன செய்யறாரு? கல்லை மேலுக்கு வீசுறாரு. அப்ப அந்த கல் என்ன செய்யும்? இங்க மேல பெய்த்து அப்படி கீழே வந்து ஈன நிக்குமா? இல்ல, வந்து இங்க நிலத்துல வந்து படுந்தானே. ரைட், இதுதான் அந்த கல்லு பயணிக்க போற பாதையாக காணப்பட போறது. சரியா? சோ உங்களுக்கு தெரியும் இங்க போச்சலைக்கு வேகம் குறையும், இப்படி திரும்பி கீழுக்கு வரும்போது வேகம் கூடும், இதெல்லாம் தெரியும். இப்ப வேக நேர வரைவை வரைய சொல்லி கேட்டிருக்கிறார். ரைட், இப்ப இதுக்கு நான் முதலாவது நீங்க என்ன செய்யணும் என்றால் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான் முதலாவது மைண்ட்ல கொண்ட விஷயம். ஏன்றால் வந்து உங்களோட நீங்க நீங்க இதுல வந்து இந்த மெத்தடுக்கு தான் சொல்ற விலக்கல் மெத்தட். விலக்கல் மெத்தட்னா எலிமினேஷன் மெத்தட். உங்களுக்கு ஒரு ஆன்சர், ஒரு கேள்விக்கு ஒரு ஆன்சர் சரியான ஆன்சர் தெரியாட்டியும் அங்க 4 ஆப்ஷன் தானே இருக்கிற. அந்த 4 ஆப்ஷன்ல சரி 2-3 ஆப்ஷனை வந்து இது பிழைன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறதுக்கு எழுப்புனா நீங்க சரியான ஆன்சரை கண்டுபிடிச்ச மாதிரி தான். அப்ப அந்த வேலையை தான் நாங்க முதலாவது பார்க்கணும். சரியா? இப்ப என்ன சொல்லுவோம், இங்க ஒரு வேக நேர வரைவு தான் இங்க காட்டப்பட்டிருக்கிறது. எல்லாமே வேக நேர வரைவு. ஒரு விஷயம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும், வேகம்ன்றது காவிக்கணியம். ரைட், அப்ப நாங்க அது படிச்சுக்க கொள்ள, நாங்க கிளாஸ்ல படிச்சுக்க கொள்ள நாங்க என்ன செஞ்சோம்? ஒரு திசையில போக செல்ல அந்த வேகத்தை நாங்க பிளஸ் எடுத்தென்றால் நாங்க திரும்பி வரும்போது அதை என்னென்று எடுத்தோம்? மைனஸ் வேகம் எடுத்தோம். இந்த விஷயம் கதிக்கு எப்ளை ஆகுமா? இல்ல. கதி ஒரு எண்ணிக்கணியம், அங்க திசை பேசப்படாது. ஆனா வேகம்ன்றது ஒரு காவிக்கணியம். ஆகவே பிளஸ் மைனஸால நாங்க என்ன செய்யணும்? திசையை குறிக்கணும் அங்க. ரைட், ஆகவே இந்த பிளஸ் மைனஸ் வந்து மெக்ஸ்ல தான் பெருமதியை குறிக்கும், சயின்ஸ்ல எதை குறிக்கும்? திசையை குறிக்கும். ஆகவே ஒரு பொருள் மேலுக்கு போறத நீங்க பிளஸ் வேகம் எடுத்தால், ரைட், அந்த பிளஸ் வேகம் எடுத்தீங்க என்றால் கீழுக்கு வர்றது எதிர் திசை தானே. அப்ப எதிர் திசையில பயணிக்குமா இருந்தா அது என்ன வேகம்? மைனஸ் வேகம். இது கிளியரா இருக்கணும். அப்ப எனக்கு நீங்க சொல்லுங்க, இப்ப அவன் கேட்ட வரைவு இங்க வீசினதுல இருந்து இங்க கீழுக்கு வந்து படும் வரை. ஆகவே என்ன சொல்லுங்க, வரைவுல பிளஸ் மைனஸ் ரெண்டு சைடும் வரணுமா இல்லையா? கட்டாயம் வரணும். ஏண்டா இங்க பிளஸ் மைனஸ் சம்பந்தப்படுது. ஆகவே இதுல எங்களுக்கு தெரியும் y அச்சுல தான் வேகம் குறிக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த இடம் ஃபுல்லா பிளஸ், இந்த இடம் ஃபுல்லா மைனஸ் தானே. அப்ப மைனஸ் பிரதேசத்துக்கு வரைவு பெய்திக்கணுமா இல்லையா? கட்டாயம் பெய்திக்கணும். வேண்டாம், மைனஸ் வேகம் சம்பந்தப்படுது. எனவே இங்க எந்த ஆன்சர் ஷுவரா வரையலாதுன்னு சொல்லி நாங்க கேள்வியை டிஸ்கஸ் பண்ண முன்னுக்கே கன்ஃபார்ம் பண்ணிடுறது கேள்வி இது. இந்த ஆன்சர் வரையலாது. ஏனென்றா மைனஸ் சைடுக்கு வரைவு போகல. இந்த ஆன்சரும் வரையலாது மூணாவது, ஏன்னா மைனஸ் சைடுக்கு வரைவு போகல. அப்படி என்றால் ஒன்றோ முதலாவது ஆன்சர் இல்லாட்டி ரெண்டாவது ஆன்சருக்கு தான் நாங்க போகணும். இப்ப நாங்க பார்ப்போம் இந்த முதலாவது ஆன்சர் ரெண்டாவது ஆன்சருக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லி. என்ன வித்தியாசம்? இந்த பரப்பும் இந்த பரப்பையும் ஒப்பிடுவோம். இந்த பரப்பை விட இந்த பரப்பு எப்படி நீக்கிற? பெரிதாக இருக்கிற. இங்க பாத்தீங்களா இந்த பரப்பை விட இந்த பரப்பு சிறிதாக இருக்கிற. இது விளங்குதா? ரைட், இங்க
இதை வந்து நான் பி என்று வச்சிருந்தால் இதை ஏ என்று வச்சிருந்தால் ஏட பரப்பளவு பியை விட சிறிதா இருக்கிறது. இதை நான் இங்க ஏ என்று சொல்லி இதை பி என்று வச்சிருந்தால் இங்க ஏட பரப்பளவு பெரிதாகிக்கிற பியோட பரப்பளவு விட. ரைட். இப்ப எனக்கு நீங்க சொல்லுங்க, இந்த ஏன் இங்க பரப்புன்றதால நீங்க என்ன விளங்கிக் கொள்ற? வேக நேர வரைவின் பரப்பு. இது ஒரு பாயிண்ட் ஒன்றாகவே நீங்க படிச்சுக்கிறேன். நாங்க இது எத்தனையோ தடவை உங்களுக்கு நாங்க இதுல நிறைய கொஸ்டின் செஞ்சுக்கிறோம் கிளாஸ்லயும் சரி. ரைட். வேக நேர வரைவில் எக்ஸ் அச்சுடன் அடைக்கப்படும் பரப்பு, எக்ஸ் அச்சுடன் அடைக்கப்படும். அதாவது இந்த அச்சோட ஒரு பரப்பொன்று வந்து சந்திக்குது என்றால், இந்த எக்ஸ் அச்சோட இப்படி ஒரு பரப்பொன்று வந்து சந்திக்குது என்றால், எக்ஸ் அச்சுடன் ஆக்கும் பரப்பு எதை தரும்? இடப்பெயர்ச்சியை தரும். ரைட். அப்ப என்ன சொல்லுங்க, இங்க காணப்பட போறது ரைட் ஒரு இடப்பெயர்ச்சி, இங்க காணப்பட போறது ஒரு இடப்பெயர்ச்சி. எங்களுக்கு தெரியும் இவரு மேல பெய்த்து இப்படி கீழுக்கு வராரு. கீழே வரும்போது இந்த பிரதேசம் ஃபுல்லாக வந்து எங்க காணப்படும் வரைஃபில் இது மைனஸ் வேகம் தானே. ஆகவே இந்த பகுதிக்குரியது நான் இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளீனா வரைகிறேன். நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிட்டோம், உங்களுக்கு வேணும்னா நான் ஒயிட் போர்ட்லேயே இதை வரைஞ்சிருந்தாலும் ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ என்ன நான் செஞ்சதுங்க, ஓகே ரைட். அப்போ எங்களுக்கு ஒரு கட்டிடம் ஒன்று இருக்கிறேன், அதிலிருந்து ஒரு பந்து மேல் எறியப்படுது, அது மேலே பெய்த்துட்டு அப்படியே கீழக்கு வரும். இது ஃபுல்லாக என்ன கீழ் நோக்கி வர வேகம், ஆகவே மறை வேகம். இது ஃபுல்லாக மேல் நோக்கி போகிற வேகம். ரைட். ஆகவே ஒரு வரைஃபொண்டு நாங்கள் வரைஞ்சோம்டா, வேக நேர வரைஃபொண்டு. அந்த வேக நேர வரைஃபில் இந்த சைடுக்கு ஈக்கிற பரப்பளவு எதை குறிக்கும்? பிளஸ் வேகத்தோட போன இடப்பெயர்ச்சியிட அளவை குறிக்கும். அதே போல மைனஸ் சைடில் இருக்கிற வரைஃபிட பரப்பளவு எதை குறிக்கும்? மைனஸோட போன மைனஸ் வேகத்தோட கவர் பண்ணப்பட்ட தூரத்தை இல்லாட்டி இடப்பெயர்ச்சியை குறிக்கும். எனக்கு நீங்க சொல்லுங்க, இப்ப பிளஸ் வேகத்தோட கவர் பண்ணப்பட்ட இடப்பெயர்ச்சியா கூடுதலாயிருக்கும், மைனஸ் வேகத்தோட கவர் பண்ணப்பட்ட இடப்பெயர்ச்சியா கூடவா இருக்கும். எப்ப கூட இடப்பெயர்ச்சி அடைஞ்சது பொருள், இங்கிருந்து இங்கேக்குத்தான் என்ன பிளஸோட அடைஞ்ச இடப்பெயர்ச்சி, அது இவ்வளவு தான், இவ்வளவு தூரம் தான் வரும், இவ்வளவு இடப்பெயர்ச்சி தான் வரும். அதே வந்து மைனஸ் வேகத்தோட போன இடப்பெயர்ச்சியை பார்த்தோம்னா இங்கிருந்து இங்கே வரங்காட்டும் காணப்படுற. அப்ப எது பெரிதாயிக்கோணும்? இது வந்து பெரிதாயிக்கோணும். அதாவது மைனஸ் வேகத்தோட போன இடப்பெயர்ச்சி பெரிதாயிக்கணும் வேண்டாம், இந்த பில்டிங்கையும் கடந்து அது கீழுக்கு போகணும். ஆகவே இது பெரிதாயிக்கோணும், இந்த பரப்பளவு சிறிதாயிக்கோணும் விஷயம் விளங்குதா? ஆகவே வந்து இந்த கேள்விக்கு மறுநாள் போன வந்தால் இந்த ஏபி ரெண்டையும், இந்த முதலாவது ரெண்டாவது கொஸ்டினையும் எடுத்துக்கொண்டால் மைனஸ்ல பரப்பளவு எப்படி நீக்கணும்? பெரிதா ஈக்கணும் என்றால் கீழே நிலம் வரங்காட்டும் வந்து பந்து படணும், அந்த கல் வந்து படணும். ஆகவே எத்தனாவது ஆன்சர் சரி? இங்கதான் மைனஸ்ல வந்து மைனஸ் பரப்பளவு இங்கதான் பெரிதாயிக்கிற இங்கே விட பிளஸை விட. ஆகவே முதலாவது ஆன்சர். ரைட். அப்ப இதுவும் இன்னொரு நல்ல ஒரு கொஸ்டின் தான். ஓகே. இப்ப நாங்க அடுத்தது வந்து எங்கட 11வது கேள்விக்கு போவோம். 11வது கேள்வியில் என்ன சொல்லிக்கிறான்? மின்காந்த அலையின் இயல்பாக அமையாதது. அப்ப மின்காந்த அலையோட இயல்பை நாங்க எடுத்துக்கொண்டா எங்களுக்கு தெரியும், அது 3 தர 10 வேகத்தில் பயணம் செய்யும்ன்றது சரி. எங்க வெற்றிடத்துல, அப்ப அந்த வெற்றிடம் என்ற சொல் அதுல வரணும். பார்ப்போம், நாங்க பொருத்தமான ஆன்சர் இல்லாட்டி இதை நாங்க பிழை என்று செல்ல வேண்டி வரும். என்ற வெற்றிடம் இன்க்ளூட் பண்ணல. வெற்றிடத்துல தான் இந்த 3 தர 10 வேகம் காணப்படும். யாருக்கு? மின்காந்த அலைக்கு. சரிதானே? ஓகே. வெற்றிடத்தினூடாக பயணம் செய்யுமா? அதுவும் சரி. வெற்றிடத்தினூடாக பயணம் செய்யக்கூடியதான் மின்காந்த அலை. அதுக்கு ஊடகம் இருந்தாலும் உண்டு, இல்லாட்டியும் உண்டு. ரைட். காந்த புலத்தினால் பாதிப்படையாது. அதாவது ஒரு காந்த புலம் ஒன்றும் மின்புலம் ஒன்றும், ஒரு காந்த புலம் ஒன்றும் மின்புலம் ஒன்றும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தா இயக்க செல்லைக்குத்தான் யார் உருவாகும்? மின்காந்த அலை என்ன செய்யும்? அந்த மின்புலத்துக்கும் காந்த புலத்துக்கும் செங்குத்தாக என்ன உருவாகும்? மின்காந்த அலை உருவாகும். ரைட். நான் சொன்ன விஷயம் கிளியரா? அதாவது இதுதான் வந்து மின்புலமா இருந்தால்,
இது மின்புலத்திட திசையா இருந்தால் இது காந்த புலத்திட திசையா இருந்தால் 90 பாகதானே இந்த ரெண்டுக்கும் இடையில கொண்டு கொண்டு செங்குத்தா இருந்தால் மின்காந்த அலை எப்படி உருவாக்கப்படும்னா இந்த ரெண்டுக்கும் என்ன செய்யும் மூணாவது அச்சு, அதாவது இதுக்கும் செங்குத்து உருவாக்குது, இந்த லைனுக்கும் செங்குத்து உருவாக்குது. அதாவது மூணாவது அச்சுல இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு, இது இசட் அச்சு, ரைட்? ஸோ அந்த மூணாவது பாதையால தான் யாரு போவார், மின்காந்த அலை போகும், ரைட்? ஆகவே ஏற்கனவே ஒரு மின்புலம் காந்தப்புலம் இருந்த இடத்துல தான் இந்த மின்காந்த அலை உருவாகினது. ஆகவே அங்க எக்ஸ்ட்ரா ஒரு காந்தப்புலம் ஒன்று நான் கொண்டாந்ததுக்கு, நான் சின்ன காந்தம் ஒன்றை கிட்டே கொண்டு போனதுக்கு இந்த கதிர்ட இந்த அலையிட பாதையில மாற்றம் ஏற்படாது. அதைத்தான் சொல்றது காந்தப்புலத்தால் பாதிப்படையாதுன்னு சொல்றது. சரி, இது வந்து புக்ல நேரடியாக அந்த பாயிண்ட் ஈக்கிற, அதாவது ஏற்கனவே காந்தப்புலம் ஒன்று ஸ்ட்ராங்கா இருந்த அப்படித்தான் இந்த மின்காந்த அலை உருவாயின. அப்ப சின்ன ஒரு காந்தம் ஒன்றை கிட்ட கொண்டாந்தால பாதிப்பு ஏற்படாதுன்றது சரி. மின்புலத்தால் பாதிப்படையுமா, காந்தப்புலம் ஒரு ஸ்ட்ராங்கா இருந்த இடத்துலையும் மின்புலம் ஸ்ட்ராங்கா இருந்த இடத்துலையும் தான் மின்காந்தங்கள் உருவாயினது. ஆவை இப்ப சின்ன ஒரு மின்புலம் ஒன்று கொண்டாந்ததுக்கு அதில் பாதிப்பு ஏற்படுமா, அப்பையும் பாதிப்பு ஏற்படாது, பாதிப்படையும் சொல்லிக்கிறது பில. ஆவை இங்க அமையாதது கேட்டிருக்கிற நாலாவது ஆன்சர். ஸோ இதில் வந்து நாங்கள் இப்போ 11வது கேள்வி வரங்காட்டும் செஞ்சுக்கிறோம். மற்ற பேலன்ஸ் கொஸ்டனை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களோட ஃபீட்பேக்ஸ் வேறு என்ன உங்களுக்கு இந்த சேனலில் அப்லோட் பண்ணணும், அதுகள் பற்றியும் உங்களுக்கு கருத்து செல்லும் கமெண்ட்ஸில். ஓகே, நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்தித்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். தேங்க்யூ.